Bignoniaceae, the trumpet creeper family in taxonomy and systematics. Bignoniaceaeயோட systematic position பார்த்தீங்கன்னா பெந்தமன் ஹூக்கர் 1862 to 1883ல the natural system based வச்சு அதாவது மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸை வச்சு இந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்காரு. டைகாட்டிலிடன், கேமோபெட்டாலி, பைகார்ப்ளேட்டே, பெசர்னியல்ஸ், பிக்னோனியேசி, ஏபிஜி fourth system 2016 படி latest molecular phylogenetic classification படி angiosperm, eudicots, asterids, lamnials, Bignoniaceae. Bignoniaceae, the trumpet creeper family. Introduction and distribution. So இதோட common name என்ன? Trumpet creeper or Bignonia family அப்படின்னு சொல்லலாம். The size பார்த்தீங்கன்னா இதோட size பார்த்தீங்கன்னா approximately இதில் பார்த்தீங்கன்னா 82 to 110 genera இருக்கு and 800 to 850 species இருக்கு. So distribution வந்து பார்த்தீங்கன்னா primarily pantropical. Pantropical எல்லா tropicalsலையும் இருக்கு. எல்லா tropical regionsயும் இருக்கு. ஓகே, and இது extension to subtropicals and warm temperate regionsக்கும் extend ஆயிருக்கு. அதாவது நார்த் அமெரிக்கா அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா நியோட்ராபிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் அங்கேயும் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில். நெக்ஸ்ட் ஹேபிட். ஸோ க்ரோத் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குன்னா இவங்க வுட்டியாக இருக்காங்க அண்ட் சில ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸும் இருக்காங்க அண்ட் ப்ராமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் அடாப்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளைம்பர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் தான். லயன்ஸ்னா என்னது? வுட்டி வைன்ஸ். ஸோ கிளைம்பிங் ஹேபிடேட் ஆஃபன் இங்கே இருக்குது. ஸோ டென்ட்ரில்ஸ் வந்து மாடிஃபைட் டெர்மினல் லீஃப்லெட்ஸ் ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சஸ். ஸோ இங்கே டென்ட்ரில் எப்படி மாடிஃபை ஆயிருக்கான்? ஒன்று டெர்மினல் லீஃப்லெட் இல்லை இன்ஃப்ளோரசன்ஸ். எக்ஸாம்பிள் பிக்னோனியா. அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் இருக்குது, ஏன்னா கிளிங்கிங் ரூட்ஸும் இருக்குது. பாண்டோரியா அண்ட் கேம்பஸஸில் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் எது? கிளிங்கிங் ரூட்ஸ். ட்வைனிங் ஸ்டெம். ஸோ ஸ்டெம் தட் wrap around the support. the ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது சப்போர்ட் தேவை. ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக இன்னொரு செடியோ இன்னொரு ஆப்ஜெக்டையும் ட்வைன் பண்ணுற சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் லெஸ் காமன் பார்த்தீங்கன்னா சம் ஹெர்பு தான் ரொம்ப காமன். ரேர்லி டுவாரண்டியா ஆர் ஸ்மால் அண்டர் ஸ்டோரி ட்ரீஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் இந்த பிக்சர்ஸை. நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்காங்க. ரொம்ப ரேராக வந்து ஆல்டர்னேட் ஆர் வேர்ல்டு. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் தான். ரொம்ப ரேர் வந்து ஆல்டர்னேட் அண்ட் வேர்ல்டாக இருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வேரியபிள் கூட இந்த டைப். லீஃப் வந்து சிம்பிளாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் கட்டலப்பா, சிலோப்சிஸ், கட்டலப்பா, சிலோப்சிஸ். பின்னேட்லி காம்பவுண்ட், வெரி காமன். எக்ஸாம்பிள் ஜக்கராண்டா, டெக்கோமா, கேம்பஸஸ். இது எல்லாமே இந்த ஃபேமிலியில் இருக்குது. அண்ட் யூனிஃபோலியேட்னா சிம்பிளாக இருக்குது. காம்பவுண்ட் லீஃபில் ஒரே ஒரு யூனிஃபோலியேட் கண்டிஷனில் இருக்குது. கட்டப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்லப்பான்னு எழுதிடலாம். ட்ரைஃபோலியேட் வந்து டேபிபியூவா அண்ட் மெனி லீஃப்லெட்ஸ் இருக்குது. காம்பவுண்டர் பார்த்தீங்கன்னா பாமேட்லி காம்பவுண்ட் லீஃப் தான். அண்ட் எக்ஸாம்பிள் டேபியா நோடோசா. பைஃபோலியேட், சில இதில் பைஃபோலியேட் இருக்கலாம். ஸோ பேர்டு லீவ்ஸ் ஆஃபும் இருக்கலாம். டெர்மினல் டென்ட்ரல்ஸ் இருக்குது. அந்த பைஃபோலியேட் கண்டிஷனில் டெர்மினல் டென்ட்ரல்ஸ் இருக்குது. பிக்னோனியா. ஸ்டிப்யூல்ஸ் ஆப்சண்ட். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இந்த ஃபேமிலியில். ஏன்னா இந்த ஃபேமிலியில் ஸ்டிப்யூல்ஸ் இல்லை. பிக்னோனியேசியில் என்ன இல்லை? ஸ்டிப்யூல்ஸ் இல்லை, ஆப்சண்ட். பல்வைனி.
ஸோ பல்வைனஸ் PTOL ஸ்வாலனாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிக்டினாஸ்டினா த மூமெண்ட் பிக்னோனியோட லீவ்ஸ் அதை க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அதுதான் நிக்டினாஸ்டி, அதாவது present at the base of the leaf and facilitating the நிக்டினாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா என்டையராக இருக்கலாம், செரேட்டாக இருக்கலாம், லோபாக இருக்கலாம். டொமேஷியானா ஸ்மால் சேம்பர்ஸ், அதாவது ஹவுசிங் மைட்ஸ் இருக்குது, அதில் சின்ன சின்ன சேம்பர் மாதிரி இருக்கும். அண்ட் அதில் லீஃப் ஆக்சிலோட ஆங்கிள்ஸில் சில ஜெனரால பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், இன்ஃப்ளோரசன்ஸ், ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியில் இன்ஃப்ளோரசன்ஸ். பொசிஷன் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஆர் ஆக்சிலரியில் இருக்கலாம். டிபிக்கலி ஜைம்ஸ் தான். டிட்டர்மினேட், என்ன ஜைம்னாவே டிட்டர்மினேட் பேசிஃபீட்டல் சென்ட்ரிஃபியூகல் கண்டிஷன் இல்லையா அந்த ஓப்பனிங்கு. ஆஃபன் பேனிக்கல்ஸாக இருக்கலாம், ரெசினாக இருக்கலாம், இல்லை த்ரிசஸாக இருக்கலாம். ஃப்ளவர் மோஸ்ட்லி சாலிட்டரியாக இருக்குது சில ஸ்பீஷீஸில். ஸோ பிராக்ட் அண்ட் பிராக்டியோல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது, லார்ஜாகவும் ஷோவியாக இருக்கும் ஃப்ளவரு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரோட ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜியை பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எப்படி இருக்குது, ஷோவியாக இருக்குது, ஜைகோமார்ஃபிக்காக இருக்குது. அப்புறமா பாலினேஷன் வந்து பேர்ட்ஸ் மூலமாக நடக்குது, ஆர்னித்தோஃபில்லி. அண்ட் பேட்ஸ் மூலமாக நடக்கிறது வந்து செரட்டோஃபில்லி, செரோட்டீரோஃபில்லி. அண்ட் லார்ஜ் இன்செக்ட்ஸாக நடக்கிறது வந்து பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். எபிகைனியும் இருக்கலாம் சில சமயம் ஃப்ளவர்ஸில், சிலது வந்து ஹைப்போகைனஸும் இருக்கலாம். கேலிக்ஸ் வந்து செப்பல்ஸ் 5 கெசின் செப்பாலஸ். கெம்பானியுலேட்னா பெல் ஷேப்டாக இருக்குது. டியூபுலார் ஆர் பேசி பைலேட்னா 2 லிப்டாக இருக்கா, சாரி ஆர் பைலாபியேட்னா 2 லிப்ஸாக இருக்குது கேலிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து ட்ரங்கேட் ஆர் லோப்டு, சில சமயம் ட்ரங்கேட் அண்ட் லோப்டாக இருக்கலாம். ட்ரங்கேட்னா கட் பண்ண மாதிரி, கட் ஆஃப் பண்ண மாதிரியும், டூத் 5 ஷார்ட் டூத் ஆர் லோப்ஸ் இருக்கிற மாதிரியும். கேன் பி ஸ்பிளிட் லைக் ஆர் ஸ்பிளிட் இன் சம். கரோலா petals 5 fused, sympetalousஆக இருக்குது. டிஸ்டிங்டிவ், டியூபுலார், ஃபனல் ஷேப்டு, இன்ஃபென்டிபுலம் ஆர் பெல் ஷேப். டெம்பானிலேட் கரோலா. லோப்ஸ் வந்து 5 lobes forming a bilabiate 2 lipped. The upper lip is 2 lobed and the lower lip வந்து 3 lobes இருக்குது. ஸோ lobes are often crumpled in bud. பைலகேட் ஃபோல்டிங்ஸில் இருக்குது. அந்த லோப்ஸ் எப்படி இருக்குது, பெட்டல்ஸோட லோப்ஸ் வந்து பைலகேட் ஒரு ஃபேனோட பிளேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மடித்து வச்சுருந்தா ஃபேன் பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆண்ட்ரீஷியம். ஸ்டேமன்ஸ் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேமன்ஸ் தான். 2 or 5 இருக்கலாம், ரேராக 2 இருக்குது, 5 இருக்கலாம். அண்ட் டைடைனமஸ், இது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக்னோனியேசி. அதாவது 2 லாங் ஸ்டேமன்ஸ் அண்ட் 2 ஷார்ட் ஸ்டேமன்ஸ். இது மோஸ்ட் காமன் டைடைனமஸில். அந்த 5th ஸ்டேமன் வந்து ஸ்டாமினோடு இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்சர்ஷன் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டு த கரோலா, அது எபிபெட்டாலஸ் கண்டிஷன். ஆந்தஸ் வந்து ட்ரோசி ஃபிக்ஸ்டாக இருக்கலாம். இன்ட்ரோஸு டைதீக்கஸு 2 போலன் சேம்பர்ஸ் தான். அண்ட் டைவாரிகேட், இது வந்து தீக்கா வந்து டைவாரிகேட்னா ஸ்ப்ரெட்டிங் அப்பார்ட், அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஆகி இருக்குது வெளியில். அந்த சேம்பர் வந்து வெளியில் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கான். கைனீஷியம் பிஸ்டல். கார்பல்ஸ் 2 தான். சின்கார்பஸ், சுப்பீரியர் ஓவரி, பைலாக்கியுலர் 2 சேம்பர். பிளாசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஷேப்டு, அதாவது பிளாசன்டேஷன் டி ஷேப்பில் கிராஸ் செக்ஷனில் நம்மளுக்கு தெரியும். ஆக்சியல் பிளாசன்டேஷன் தான். ஓவியல்ஸ் வந்து நியூமரஸ். அனாட்ரோபஸ் ஓவியல் தான் இங்கே இருக்குது. 1 mini series on each placenta, ஒரு மினி சீரீஸ் ஆன் ஈச் பிளாசண்டா. ஸ்டைல் சிம்பிள், யூஸ்வலி லாங் அண்ட் ஸ்டெண்டராக இருக்கலாம். ஸோ ஸ்டிக்மா பைலோப்ட் ஆர் லேமியேட்டட். ஸோ ஃப்ளாட்டன்ட் அண்ட் ஃப்ளாட் லைக்காக இருக்குது. லேமெல்லா மாதிரி ஃப்ளாட்டண்டாக இருக்குது. சென்சிட்டிவாக இருக்குது. அதோட ட்ரங்க் வந்து டச் பண்ணாவே சென்சிட்டிவாக க்ளோஸ் ஆகிடுமா ஸ்டிக்மா, இந்த மாதிரி தொட்டாச்சினிங்கி மாதிரி. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி, ஃப்ரூட்டை பற்றி. ஸோ ஃப்ரூட்டோட டைப் வந்து கேப்சியூல் தான், டெகிசன் டைப் தான். கேப்சியூலோட ஷேப் வந்து எலாங்கேட்டட், சிலிக்குவஸா அந்த மாதிரி இருக்குது ஷேப்பு. ஒரு பீன் பாட், நம்ம அவரைக்காய் செடி பார்க்குறோம்ல அந்த பாட் மாதிரி தான் இருக்குது. ஓகே. டெகிசன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டிசைடல், ஸ்பிளிட்டிங் அலாங் த செப்டாவாக இருக்கலாம். இல்லை லாக்கிலிசைடல்னா ஸ்பிளிட்டிங் இந்த மிட்ரிப் ரீஜனில், கார்பலோட மிட்ரிப் ரீஜனில் ஸ்பிளிட் ஆகலாம். வேல்ஸ் இருக்கலாம், திக் அண்ட் உட்டியா. கட்டலப்பா ஆர் பேப்பரி மெம்பரேனியஸ் வந்து
ஜகரந்தா. பேப்பரி மெம்பரியன்ஸாக இருக்கிறது வந்து ஜகரந்தா. உட்டியாக இருக்கிறது, திக்கு உட்டியாக இருக்கிறது கடலப்பா. லெஸ் காமன் ஃப்ரூட் டைப்ஸ் வந்து சம் ஜெனிரா ஹாவ் இன்டெக்ஸன் ஃப்ளஷி பெரிஸ். எக்ஸாம்பிள் கிஜெல்லா. சாசுஜா ட்ரீ வந்து கிறிஸ்டென்ஷியா. கலபாஷா ட்ரீ அண்ட் ட்ரூப்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா. பிராக்ட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், calyx 5 fused, corolla 5 fused, andrecium 2+2 andrecium 4 இல்ல 4+1 1 staminada இருக்கலாம். gynoecium 2 superior ovary. ஸோ இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. அண்ட் பிராக்ட், ஜைகோமார்பிக். ஓகே, ஸோ இது வந்து A2+2 அந்த மாதிரி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ இங்கே நாம் கொடுத்துருக்கிறது வந்து சுப்பீரியர் ஓவரி தான், ஜைகோமார்பிக் கண்டிஷன் தான். ஆனால் அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஜைகோமார்பிக் கண்டிஷன் தான் இங்கே கீழே இருக்கிறது பார்த்துக்கோங்க. பிக்னோனியசி பிராக்டு, ஜைகோமார்பிக்கு. அண்ட் இங்கே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ன்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரோலா 5 யுனைடெட், கரோலா கேலிக்ஸ் 5 யுனைடெட், கரோலா 5 யுனைடெட், ஆண்ட்ரிஷியம் 2+2, கைனீஷியம் superior 2 fused. நெக்ஸ்ட் சீட்ஸ் வந்து எப்படின்னா அனிமோச்சோரிஸ்னால் விண்டு மூலமாக டிஸ்பர்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட விங்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ளாட் லைட் சரவுண்டட் பை லார்ஜ் மெம்பரேனியஸ் விங் இருக்கிறதுனால ஈஸியாக இது ஆகுது. டிரான்ஸ்ஃபியூசன் அண்ட் ஹைடியம் இருக்குது. எக்ஸ் ஆல்புமினஸ்னா நோ எண்டோஸ்பெர்ம்ஸ் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக காட்டிலிடன்ஸே எடுத்துக்கிச்சு நரிஷ்மெண்ட்டுக்காக. ஸோ காட்டிலிடன்ஸ் வந்து ஃபோலியேஷியஸ் டைப் லீஃப் மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கான். ஸோ சீட்ஸ் வந்து ஃப்ளஷியாக பெரி ட்ரூப்ஸ்லேருந்து டெவலப் ஆகுது. அது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து விங்ஸ் இல்லை. அண்ட் டிஸ்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சீட்ஸை வந்து விங்ஸ் இல்லாத சீட்ஸை வந்து அனிமல்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் கிஜிலியா, கிறிஸ்டென்ஷியா. ஸ்பெஷல் டயக்னாஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். ஆப்போசிட் லீவ்ஸ் வித்தவுட் ஸ்டெப்யூல்ஸ் இருக்குது. abundant woody lines தான் இதில் இருக்குது. கிளைம்பிங்க்கு யூஸ் ஆகுது. ஷோவி ஜைகோமார்பிக் ஃப்ளார்ஸ். டியூபுலாராக இருக்கலாம், இல்லை ஃபனலி ஃபார்ம், இல்லை லேபியேட் கரோலாவாக இருக்கலாம். டைனமஸ் ஸ்டேமன்ஸ் உங்களுக்கு தெரியும். 2 in equal to 2 இருக்கும். superior bilocular ovary, parietal placentation. superior bilocular ovary, parietal placentation, elongated capsule fruit இதில் இருக்குது. and flat winged seeds for wind dispersal இருக்குது. economic importance of the family Pedalaceae. நெக்ஸ்ட் வந்து Pedalaceae இல்லை, இது பிக்னோனியாசி, மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டலுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்பெக்டாகுலர்னா பார்வைக்காக. ஜகராண்டா வயலட் ப்ளூ, டாபியா அண்ட் ஹாண்ட்ரோஆந்தஸ் எல்லோ, பிங்க், பர்பிள் ஃப்ளவர். ஸ்பெத்தோடியா ஆஃப்ரிக்கன் துலிப் ட்ரீ, ரெட் ஆர் ஆரஞ்சு. கேம்பஸஸ் ட்ரம்பட் வயன். டெக்கோமா எல்லோ பெல்ஸ். பைரோஸ்டீஜியா ஆரஞ்ச் ட்ரம்பட் வைன். பிக்னோனியா, போட்ரானியா பிங்க் ட்ரம்பட் வைன். கிறிஸ்டான்ஷியா, கேலோபாஸ். இது எல்லாமே. ஸோ டிம்பரில் வந்து பார்த்திங்கன்னா செவரல் ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்காங்க. டென்ஸ் டியூரபிள் டிம்பராக இருக்காங்க. டிபிபியா செரட்டாஃபோலியா எல்லோ அண்ட் ஹாண்ட்ரோஆந்தஸ் ஸ்பீஷீஸ் லாப்பாச்சோ. இது எல்லாமே வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் ஃப்ளவர்ஸ்க்காக வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் மெடிசினல் வேல்யூ பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனான நம்ம ட்ராபிக்ஸில் கிஜீலியா வந்து ஸ்கின்க்கு கொடுக்குறாங்க, ஆர்த்ரைட்டிஸ்க்கும் கொடுக்குறாங்க. டெபூபியா, லப்பாச்சோ இதிலிருந்து இந்த லப்பாச்சோ டீ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் எலிமெண்ட்ஸ், அதாவது வேரியஸ் நோய்களுக்கு கொடுக்குறாங்க எலிமெண்ட்ஸ்க்கு. ஓரோசைலான் இந்த ஆக்டிவ் காம்பனண்ட் வந்து நாப்தோகுயினான் எடுக்கிறாங்க லப்பாச்சோயிலேருந்து. இரிடியாய்ட்ஸ் அண்ட் ஆல்கலாய்ட்ஸ் இதில் எடுக்கிறாங்க. ஸோ அதர் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டென்ஷியா கியூஜிட்டா இது வந்து கவுன்ஸ் கண்டெய்னர் கேட், தட் இஸ் கலாபாஷ். கிஜிலியா ஆஃப்ரிக்கானா இது ஒரு லார்ஜ் ஃப்ரூட்ஸை வந்து சாசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபெர்மெண்டேஷன் டேனிங் மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் பேரமெண்டீரியா எடிபிள் ஃப்ரூட்ஸாக. ஈக்கலாஜிக்கலில் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்டில்
ஃப்ளவர்ஸில் வந்து நெக்டர் இருக்கிறதுனால பாலினேஷனுக்கு பேட்ஸ் இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதாவது இது வந்து கேட்டர்பில்லரோட ஹோஸ்ட் பிளான்ட்டாக இருக்காங்க. ஃபைலோஜெனட்டிக் பிளேஸ்மெண்ட். ஸோ லாமியல்ஸ் பிக்னோனியேசி வந்து ஒரு கோர் ஃபேமிலியாக வித்தின் த க்ளோஸ் ரிலேஷனான ஃபைலோஜெனட்டிக் ஓட ஆர்டரில் வச்சுருக்காங்க. ஸோ வெர்பினேசஸ், ஷீஷியோஜிலியேசி, அப்புறமா தொமெரிடிரியேசி, பெடிலியேசி, மார்டினியேசி, லாமியேசி ஒரு மிட் ஃபேமிலி இதோடலாம் வெல் சப்போர்ட் பண்ண கிளாடியோட வச்சுருக்காங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் ஃபார் த கீ பார்த்தீங்கன்னா ஹேபிட் உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், வயன்ஸ், லார்லி ஹெப்ஸ். லீவ்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது, சிம்பிள் ஆர் காம்பவுண்டில் இருக்குது. இன்ஃப்ளோரசன்ஸ் ஜைமோஸாக இருக்குது, பேனிக்கல் த்ரிசஸ் ரெசிமா இருக்குது. ஃப்ளோரல் சிமெட்ரி ஜைகோமார்பிக் தான். கேலிக்ஸ் வந்து சின்செபாலஸ், ட்ரங்கேட்டாக இருக்கலாம், இல்லை ஃபைலோப்டாக இருக்கலாம், பைலாபியேட் கம்பேனியுலேட்டாக இருக்குது. கரோலா வந்து சிம்பெட்டாலஸ், டியூபுலர், ஃபனலிஃபார்ம், கம்பேனியுலேட், பைலாபியேட், 2 upper plus 3 lower lobes. Stamens, 4 fertile stamens in didynamous condition, 2 plus 2, 2 short, 2 long. 5th stamen absent. இல்லை staminode. Ovary வந்து superior bilocular. Placentation வந்து parietal and fruit வந்து elongated dehiscent capsula இருக்காங்க. சில சமயம் berry or drupa இருக்காங்க. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா that is அனிமோசோரஸ் சீட்ஸு. எக்ஸ் ஆல்பமினஸ்னா lack of endosperm. நெக்ஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.